இப்போ நம்ம கோட்குள்ளே இறங்கிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் மாடியூலை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் போட்டு வச்சுக்கலாம். மாடல்ஸ் அப்படின்ட்டு நான் ஒரு மாடலை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் ரைட் கிளிக் பண்ணி ஆட் கொடுத்து ஒரு கிளாஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டெஸ்ட்டுக்காக ஒரு எம்ப்ளாயி அப்படின்ட்டு ஒரு கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுதான் வந்து நமக்கு ஒரு டேபிளாக வந்து க்ரியேட் ஆக போகுது. இதுக்கப்புறம் டேபிளில் என்னென்ன காலம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து பப்ளிக் int எம்ப்ளாயி ஐடி இதுக்கு வந்து நம்ம கெட் அண்ட் செட் ப்ராப்பர்ட்டி வந்து செட் பண்ணணும். ஸோ எம்ப்ளாயி ஐடி அப்படின்றது நம்மளுக்கு ஒரு காலமாக வந்து க்ரியேட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை காலம்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். பப்ளிக் ஸ்ட்ரிங் இப்போ வந்து எம்ப்ளாயி நேம் வாங்குற மாதிரி வச்சுக்கலாம். கெட் செட் ப்ராப்பர்ட்டி பப்ளிக் ஸ்ட்ரிங் அட்ரஸ் இதில் கெட் செட் ப்ராப்பர்ட்டியை செட் பண்ணிக்கலாம். இப்போ நாலாவது என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா பப்ளிக் ஸ்ட்ரிங் கம்பெனி நேம். இப்போ வந்து கெட் அண்ட் செட் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டேபிள், நம்ம டேட்டாபேஸில் இருக்க ஃபஸ்ட்டு டேபிள். இதை வந்து நான் எப்படி டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தான் வந்து நம்ம ஒரு கான்டெக்ஸ்ட் ஃபைலை ஒன்று க்ரியேட் பண்ணணும். என்ன அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஃபைல் தான் நமக்கு என்னென்ன டேபிள் வந்து வேணும். ஏன்னா நம்மளோட அப்ளிகேஷனில் எத்தனை மாடல் வேணால் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஆனால் எந்த டேபிள் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எந்த மாடல் வந்து நம்மளுக்கு டேபிளாக க்ரியேட் ஆகணும் அப்படின்றத நம்ம கான்டெக்ஸ்ட் வச்சு நம்ம வந்து சொல்லணும். ஸோ அதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்து ஒரு கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நேம் கொடுக்கணும். எம்ப்ளாயி நான் வந்து எம்ப்ளாயி டிபி கான்டெக்ஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ எம்ப்ளாயி டிபி கான்டெக்ஸ்ட்டாக இது ஒரு டிபி அப்படின்றதால நம்ம வந்து டிபி கான்டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ நமக்கு இந்த இடத்துல எரர் அடிக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோ பொட்டன்ஷியல் ஃபிக்ஸ் அப்படின்றத காட்டலாம். இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் என்டர் அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் டாட் அப்படின்றத நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கண்ட்ரோல் டாட் இதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டாட் கொடுத்தேன் அப்படின்னா இதில் வந்து யூஸிங் மைக்ரோசாஃப்ட் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண தேர்ட் பார்ட்டி ஃப்ரேம்வொர்க்கை வந்து காட்டுது. நான் வந்து ஓகே கொடுத்துறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது எப்போ கால் ஆகும் அப்படின்னா இந்த கிளாஸை நான் எப்போ வந்து இனிஷியலைஸ் பண்ணுறனோ அந்த டைமில் எனக்கு இது வந்து டிஃபால்ட்டாகவே வந்து கால் ஆகிடும். நான் வந்து இதை வந்து தனியாக கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இனிஷியலைஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மெத்தட் வந்து கால் ஆகிடும். அதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஒரு நேம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கேட்கும் அப்படின்னா டிபி கான்டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த டிபி கான்டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம எப்பயுமே அனுப்பணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிபி கான்டெக்ஸ்க்கு ஆப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்பயுமே அனுப்பணும். ஸோ அந்த விஷயத்தை தான் அனுப்ப போகிறோம். ஸோ ஆப்ஷன்ஸ். ஸோ இதை வந்து நான் எப்படி வந்து டிபி கான்டெக்ஸ்ட் இதில் அனுப்ப போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து பேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் அப்படின்னா இந்த கிளாஸ்க்கு இதுதான் பேஸ், டிபி கான்டெக்ஸ்ட் அப்படின்னா இந்த கிளாஸுக்கு பேஸ். ஸோ அந்த டிபி பேஸ் அப்படின்னு கால் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை நம்ம உள்ளே பாஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட டிபி கான்டெக்ஸ்ட்க்கு வந்து சென்ட் பண்ணிவிடும். ஸோ நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் க்ரியேட் பண்ணியாச்சு. நான் இதில் எதுவுமே பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம க்ரியேட் பண்ண எம்ப்ளாயியை இது ஒரு டிபி தம்பி, ஸோ இதை வந்து நீ வந்து ஒரு டேபிளாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்றத சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா டிபி செட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து எம்ப்ளாயி அப்படின்றத கொடுத்துட்டு நான் வந்து நேம் கொடுக்கலாம் எம்ப்ளாயீஸ். ஸோ இதுக்கு வந்து கெட் அண்ட் செட் ப்ராப்பர்ட்டியை வந்து கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் அப்படின்னு வந்து ஒரு டேபிள் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகணும் அப்படின்னா நம்ம ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹார்ட் கோட் பண்ணணும். அது எப்படிடா ஹார்ட் கோட் பண்ணுறது அப்படின்னா
இங்கே இருக்கிற ஆப் settings.jsனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கிட்டு கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸை வந்து இங்கே கொடுக்கணும். கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம டேட்டா பேஸோட க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வந்து கொடுக்கணும். ஸோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு கொடுத்து கோலன் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் இங்கே வந்து என்னோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸோட நேம் என்ன அப்படின்னா நான் வந்து மை கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். இங்கே நான் டபுள் கோட்ஸில் சர்வர் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து எப்படி இந்த சர்வர் நேம் எடுக்கிறது அப்படின்னா SQL சர்வர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கனெக்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த இடத்துல கனெக்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த கனெக்டை நீங்கள் கிளிக் பண்ணி டேட்டாபேஸ் இன்ஜின் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சர்வர் நேம் கிடைக்கும். ஸோ இந்த சர்வர் நேமை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸ், உங்களுக்கு என்ன டேட்டாபேஸ் நேம் வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே தான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்கிட்ட எந்த டேட்டாபேஸும் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு சம்மந்தப்பட்டதுன்றதால நான் எம்ப்ளாயி DB அப்படின்னு நான் கொடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா சர்டிஃபிகேட்ஸை வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட்ஸை வந்து ட்ரூ பண்ணி வச்சுக்கணும். கனெக்ஷனை வந்து ட்ரூ கொடுக்கணும். இது வந்து உண்மையிலே வந்து நான் வந்து நம்பலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ட்ரஸ்டட் கனெக்ஷன்ஸை வந்து ட்ரூ பண்ணி வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து இதை கொடுத்தாச்சு. ஆனால் இதை வந்து நம்ம கோடில் ஒரு இடத்துல கொடுத்தா மட்டும்தான் இது வந்து டேட்டாபேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கும். அது எங்கே கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டார்ட் அப்பில் எடுத்துக்கணும். ஸோ இதை நான் கொடுத்துட்டேன். இது எப்படி எனக்கு வந்து பேக்எண்டில் வந்து கிடைக்கும்? ஏன்னா இது வந்து ஒரு ஜேசன் மாதிரி தான் இருக்குது. இந்த ஜேசனை நான் எப்படி வந்து பேக்ரவுண்டில் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா startup.csோட கன்ஸ்ட்ரக்டரில் நம்மளுக்கு கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து கிடைக்கும். அந்த கான்ஃபிகரேஷன் வச்சு நம்மளால் வந்து இந்த ஆப் செட்டிங்ஸில் இருக்கிற அந்த ஃபைலை வந்து எடுக்க முடியும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்டரை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுப்போம். கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நமக்கு கிடைக்கும். கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ நமக்கு இங்கே கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து ஃபைல் லெவலில் வந்து ஒரு இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ணி வச்சுப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன அசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்படி அசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் கெட்டர் செட்டர் ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா கெட் செட் அப்படின்னும் வந்து செட் பண்ணிக்கலாம். ஆனால் அது அவசரத்தை பொறுத்து நம்ம மாற்றிக்கலாம். எப்படி வேணால் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஃபிகரேஷன் அப்படின்ற வேல்யூக்கு இந்த கான்ஃபிகரேஷனை நான் வந்து அசைன் பண்ணி வச்சுக்கிறேன். அசைன் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்வீசஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ண வேண்டியிருக்கும். என்ன அப்படின்னா போக போக நானே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயத்து என்ன அப்படின்னா நம்ம இது வந்து சர்வீசஸ் அப்படின்றது நான் ஒரு MVC பேட்டர்னில் கொடுத்துருக்கேன் தம்பி. ஸோ அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து சொல்லணும். ஸோ MVC பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு. MVC பேட்டர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சர்வீசஸ்க்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த சர்வீசஸில் தான் வந்து நான் டேட்டா பேஸையும் கொடுக்கணும். ஏன் இந்த இடத்துல எல்லாமே கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நான் போக போக சொல்கிறேன். add db context of இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட கான்டெக்ஸ்ட் நேம் எம்ப்ளாயி DB கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த DB கான்டெக்ஸ்ட்டை நான் இங்கே கொடுக்கணும். ஸோ இந்த DB கான்டெக்ஸ்ட்டில் தான் வந்து என்னோட எல்லா எந்தெந்த டேட்டா பேஸ்க்கு க்ரியேட் ஆகணும் அப்படின்ற விஷயத்த வந்து நான் இங்கே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அதை நான் மேப் பண்ணிக்கிறேன். ஐட்டம் எம்ப்ளாய்ஸ் இது ஒரு லிங்க்யூ ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஸோ இங்கே என்ன வாங்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 10 ஐட்டம் இருக்குது அப்படின்னா அந்த 10 ஐட்டமில் வந்து ஒவ்வொரு ஐட்டமாக இங்கே வந்து கிடைக்கும். ஸோ யூஸ் SQL server of நான் என்ன நேம் லோக்கலில் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த நேம். இங்கே தான் வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸ் எப்படி கொடுக்கறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ configuration dot
கெட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸ் ஆல்ரெடி அங்கேயே வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து உங்களோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கோட நேம் கொடுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா அந்த கீ வேல்யூ பேர் அப்படின்ட்டு, அந்த கீ வேல்யூ பேர் தான் கான்ஃபிகரேஷனில் தான் நான் டேட்டா எடுத்துட்டேன். ஆனால் கீ வேல்யூ பேரில் இருக்கிற அந்த கீயோட வேல்யூ இங்கே கொடுத்தா மட்டும்தான் அந்த வேல்யூ வந்து இந்த SQL சர்வருக்கு செட் ஆகும். நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்க இந்த டேட்டாவையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் வேல போகிறதால நம்ம வந்து இந்த ஆப் செட்டிங் அந்த ஹார்ட் கோடட் டேட்டா எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கான கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். அதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டார்ட்-அப்பில் இந்த இடத்துல சென்டரில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதோட நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா இதை வச்சு டேட்டா பேஸை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துட்டோம், எந்தெந்த டேபிள் எனக்கு வேணும் அப்படின்றதையும் கொடுத்துட்டோம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா டூல்ஸ் அப்படின்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டூல்ஸில் என்ன பண்ணணும்னா நியூகெட் பேக்கேஜ் மேனேஜர் கன்சோல், நியூகெட் பேக்கேஜ் மேனேஜர் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே பேக்கேஜ் மேனேஜர் கன்சோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் கொடுக்கணும். பேக்கேஜ் மேனேஜர் கன்சோலை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா நான் மைக்ரேஷன் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒரு கான்டெக்ஸ்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த கான்டெக்ஸ்ட் ஃபைலுக்கு எனக்கு டேட்டா பேஸ்க்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்கே பார்த்துக்கும். அதை வந்து ஜென்ரேட் பண்ணணும். நம்ம இது ஜென்ரேட் பண்ணால் மட்டும்தான் இந்த டேட்டாவை வந்து டேட்டா பேஸ்க்கு கொண்டு அப்டேட் பண்ண முடியும். ஸோ எப்படி அப்படின்னா நான் பண்ணுறேன். ஆட் மைக்ரேஷன் அப்படின்னு போட்டு மைக்ரேஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். இனிஷியல் மைக்ரேஷன் அப்படின்னு நான் ஒரு நேம் தரேன். நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ கிளிக் பண்ணிங்க என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இனிஷியலாக ஸ்டார்ட்-அப்க்கு போகும். ஸ்டார்ட்-அப்பில் இருக்கிற நம்ம டேட்டா பேஸ் செட் பண்ணி வச்சுருக்க அந்த இன்ஸ்டன்ஸை எடுத்து இந்த எம்ப்ளாயி டிபி கான்டெக்ஸ்டோட சேர்த்து நமக்கு ஒரு மைக்ரேஷனை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ பில்டு க்ரியேட் ஆகிடுச்சு. எனக்கு மைக்ரேஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டரும் க்ரியேட் ஆச்சு. உள்ளுக்குள்ளே மைக்ரேஷன் ஃபைலு இது வந்து டைமை ஸ்பெசிஃபை பண்ணோம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸில். அதுக்கப்புறம் வந்து அதோட நேம் வந்து காட்டும்போது உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து அங்கே டிபி கான்டெக்ஸ்ட் இங்கே வந்து டிபி செட்டில் வந்து எம்ப்ளாயி மட்டும்தான் கொடுத்துருக்கிறதால நமக்கு வந்து இங்கே கிரியேட் டேபிள் மைக்ரேஷன் பில்டர் டாட் கிரியேட் டேபிள் அப்படின்னு போட்டு எம்ப்ளாயிஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து டேட்டா பேஸ் வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வரல. எப்படா கிறுக்கு பையில நீ தான் வந்து இந்த இடத்துல கிரியேட்டே பண்ணலையே, எப்படா கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பண்ணுற ஒரு ஸ்டெப்பால் வந்து நமக்கு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகும். என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்க மைக்ரேஷனுக்கு நம்ம வந்து டேட்டா பேஸை வந்து அப்டேட் பண்ணணும். என்ன அப்படின்னா அப்டேட் டேட்டா பேஸ் அப்படின்ட்டு சேம் இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எங்கே ஆட் மைக்ரேஷன் கொடுத்தோமோ ஆட் மைக்ரேஷனுக்கு அப்புறம் அப்டேட் டேட்டா பேஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணோம். பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் பில்டு சக்சீட் ஆகிட்டு டன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று நமக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல காட்டும். இன்னும் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு. டன் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல போய் டேட்டா பேஸில் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எம்ப்ளாயி டிபி அப்படின்றது கிரியேட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வரைக்கும் SQL சர்வரில் கொரியே எழுதலை. என்ன அப்படின்னா கிரியேட் அப்படின்ற ஒரு கிரியேட் டேபிள் இல்லை கிரியேட் டேட்டா பேஸ் அப்படின்ற கொரி எதுவுமே எழுதலை. ஆனால் நமக்கு ஒரு டிபி வந்து கிரியேட் ஆச்சு. எப்படி இந்த எம்ப்ளாயி டிபி அப்படின்றது நேம் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து நேம் அதுதான் கொடுத்துருக்கோம், எம்ப்ளாயி டிபி அப்படின்ட்டு. இந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் கொடுத்தாலும் அந்த நேம் அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கும். ஓகே, எனக்கு வந்து டிபி செட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே இருக்கிற நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் எம்ப்ளாயி அப்படின்றது எனக்கு ஒரு டேபிளாக வந்திருக்கா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். டேபிள்ஸ் அப்படின்னு போட்டு உள்ளே போய் டேபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயிஸ் அப்படின்னு. ஓகே, எம்ப்ளாயிஸும் வந்துச்சு. உள்ளே இருக்கிற காலம்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொத்தம் இந்த இடத்துல வந்து 4 ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம். 1 2 3 4 எம்ப்ளாயி ஐடி, நேம், அட்ரஸ், கம்பெனி நேம். இந்த 4மே வந்து நம்மளுக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு 50% ஆஃப் த ஒர்க்கை வந்து முடிச்சாச்சு. எப்படிடா நீங்கள் வந்து சொல்கிற 50% எப்படி கிரியேட் பண்ண முடியுது நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்மளால் ஏபிஐலேருந்து டேட்டா பேஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஒர்க்கும் நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அப்படின்னா இந்த பார்ட் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பார்ட்டை ஃபஸ்ட்டு வந்து
பண்ணணும். என்ன அப்படின்னா ஒரு எண்ட் யூசர் கிட்ட இருந்து டேட்டா வாங்கி இந்த டேட்டாவை நான் டேட்டா பேஸ்க்கு அனுப்பி இந்த டேட்டா பேஸ் கிட்ட இருந்து ப்ராசஸ் பண்ணி அந்த டேட்டாவை மறுபடியும் நான் வந்து ஏபிஐ வழியாக யூசருக்கு கொடுக்கணும். ஸோ ஏபிஐக்கு டேட்டா வந்துச்சு அப்படின்னா நான் டேட்டா பேஸ்க்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு டேட்டா பேஸை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் யூசர்கிட்ட இருந்து ஒரு ஏபிஐக்கு நான் ஒரு வேல்யூ வாங்கணும் அப்படின்னா யூசருக்கு நான் ஒரு லிங்க்கை கொடுக்கணும். இந்த லிங்க் வழியாக அவன் இந்த ஏபிஐயை வந்து ஆக்சஸ் பண்ணுவான். அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதோட நிறைய டெக் அப்டேட்ஸை வந்து இந்த சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு வேறு என்ன டெக்னாலஜியில் வந்து இது கொடுக்கணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு டெமோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.